இப்போ இந்த இடத்துல ஃபஅன்த முப்ததா சவாவுன ஹபரு வாவ் அத்திஃபு மாலிகுன் மௌத்தூஃப் முலாஃபு துனியா முலாஃபு இலைஹி. அப்போ உலகத்துடைய அரசன் இல்லாட்டி உலகத்தில் எல்லாம் கிடைக்கப்பட்டவன் அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஃபீ இருக்கிற மாதிரி அர்த்தம் வச்சுருக்கிறேன், இதை மாற்றிக்கணும். அப்போ இந்த உலகத்தில் எல்லாம் கிடைக்கப்பட்டவனும் நீயும் சமம். அப்போ எப்போ மனநிறைவோடு வாழும் பொழுது. அடுத்தது முலாஹலத்து நஹ்வியா இலக்கண குறிப்புகள். ஜமு யாராப் ஜமு சாலிம், ஜமு சாலிமுடைய யாராப். ஜமு தக்கர் சாலிம், ஜமு தக்கர் சாலிம் ஆகிறது. ரஃபஹு அண்ட் ரஃபா ஆகிறது பில் வாவி, வாவை கொண்டாயிருக்கும். நசபு நசபாகிறது. ஜர்ருஹு அண்ட் ஜர்ராகிறது பில் யாவை கொண்டாயிருக்கும். ஜமு மன்னசாலிம், ஜமு மன்னசாலிம் ஆகிறது. ரஃபஹு அண்ட் ரஃபா ஆகிறது பில் லம்மத்தி, லம்மத்தை கொண்டாயிருக்கும். நசபு நசபாகிறது. ஜர்ரு அண்ட் ஜர்ராகிறது பில் கசரத்தி, கசரத்தை கொண்டாயிருக்கும். அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, ஜம்முனா பன்மை, தக்கர்னா ஆண்பால், சாலிம்னா ஒருமையின் அமைப்பு உடைபடாத, அதனால் சலாமத் பெற்ற அப்படின்னு அர்த்தம். ஒருமையோட அமைப்பு உடைபடாத ஆண்பால் பன்மை. அப்போ இதுக்கு எப்படி யாராவது வாவை கொண்டு தான் ரஃபா. மற்ற வார்த்தை மாதிரி டைரெக்டாக யாராவது இருக்காது. இப்போ இப்போ ஒரு வார்த்தை ஜபல்னு இருக்குன்னு வச்சுங்களேன், ஜபலுன், இதுக்கு ரஃபா வச்சுருந்தோம்னா அப்படி டேரெக்டாக செஞ்சுருவான். ஜரி செஞ்சோம்னா டேரெக்டாக அப்படி பண்ணிடுவான். நசப் பண்ணோம்னா அப்படி செஞ்சுருவான். ஆனால் இதில் இந்த ஜம்மு மன்னசாலிமில் அப்படி யாராக வராது. வாவு தான் ரஃபாவு. நஹ்னு முப்ததா முமினுன் ஹபரு. அப்போ ரஃபா இங்கே இந்த வாவு தான் நபர், வாவை கொண்டு ரஃபாவு. தவஃபனா எங்களை மௌத்தாக்குவனாக, முஸ்லிமீன முஸ்லீமான நிலையில் முஸ்லீம்களாக மௌத்தாக்குவனாக. அப்போ தவஃப ஃபாலமிர் ஃபாயிலு நா மஃபூலு, முஸ்லிமீனா ஹாலு. இப்போ ஹாலுக்கு நசபு தான் வரும். அப்போ நசபு எதை கொண்டு, இந்த யாவை கொண்டு நசபு, யா தான் நசபுடைய அடையாளம். வல்ஹிக்னா எங்களை சேர்த்து விடு. பிஸ் சாலிஹின, பி ஜாரு சாலிஹின மஜ்ரூரு. அப்போ ஜர்ருங்க அதுவும் யாவை கொண்டு தான். அப்போ நசபுடைய அடையாளம் யா தான், ஜர்ருடைய அடையாளமும் இந்த யா தான். அப்போ இதுதான் முதக்கர் சாலிம் உடைய யாராபு, முதக்கர் சாலிம் ஜம்முடைய யாராபு. ஜம்மு தக்கர் சாலிம் மர்ஃபூன் ரஃபு செய்யப்பட்டது. ஜம்மு தக்கர் சாலிம் மன்சூப் நசப் செய்யப்பட்டிருக்கிறது. ஜம்மு தக்கர் சாலிம் மஜ்ரூர் ஜர்ரி செய்யப்பட்டிருக்கிறது. ஓகே. அப்போ மூமினூன வாவு ரஃபு, ஏ நசபு, இந்த ஏ ஜர்ரு. அடுத்து நஹுனுல் மோமினாத்து, நாங்கள் மூமினான பெண்கள். அப்போ ரஃபு இது அலிஃபு. இப்போ ஜம்மு முன்னஸ் சாலிமுக்கு ரஃபு இந்த அலிஃப் தான் சரி. அப்போ தே இது டேரெக்டாக வந்துடுது. அது லம்மத்தை கொண்டு ரஃபு. லம்முங்கிறது இந்த அடையாளம், ரஃபுங்கிறது இந்த ஸ்தானம். அடுத்து தவஃபனா எங்களை மௌத்தாக்குவனாக, முஸ்லிமாத்தின் முஸ்லீமான பெண்களாக மௌத்தாக்குவனாக. அப்போ ஜர்ரை கொண்டு தான் நசபு. பி சாலிஹியாத், பி சாலியாத்தை சாலியான பெண்களை கொண்டு. அப்போ ஜர்ரு, இதுக்கு ஜர்ருக்கு பிரச்சனை இல்லை. அப்போ ஜர்ரை கொண்டு, ஜர்ருக்கு ஜர்ருக்கு. அப்போ நசபுக்கும் ஜர்ரு தான் அடையாளம். இது ஒன்று மட்டும் அதில் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அப்போ இதுதான் ஜம்மு மன்னசாலிமுடைய அடையாளம். அப்போ ஜம்மு மன்னசாலிமுடைய ரஃபு லம்மத்தை கொண்டு, நசபும் ஜர்ரும் கசரத்தை கொண்டு தான் நசபும் ஜர்ரும். தத்ரிபாத் பயிற்சிகள். நக்ரு நாம் படிப்போம், இதெல்லாம் பாடத்தில் இருக்குது, எல்லாம் பார்த்து எழுதிக்கிங்க. வத எதோ தங்கிறது முலாரி, லா ததுங்கிறது நஹி. அடுத்து தாபு தீபு திப்பு அமுரு முலாரிங்கிற அமுரு தான். அது இந்த மாதிரி தான் சிறப்பு பார்த்து படிக்கிறப்பே கவனம் சிதறுது. அந்த மாதிரி தான் சில இடத்துல தப்பு நடந்துடுது. தங்கிறது அமுரு, திப்புங்கிறது அமுரு, எஜிஜிங்கிறது அமுரு. இது இது மூணு நஹி. இதுக்கான அர்த்தம் பாடத்தில் இருக்குது. இப்போ இதுக்கு ஹாதிசத்து,
பக்கா பாடத்திலே இருக்குது. அங்கே நல்லா பார்த்து கேட்டு எழுதிக்கங்க. இது பாடத்தில் உள்ள பைத்து தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்த்து எழுதிக்கங்க. நம்மளதுனா பூர்த்தி செய்வோம். பராக்கு கோடிட்டடத்தை பூர்த்தி செய்வோம். நக்ரஹ்னா படிப்போம். நஸ்ரகுல் மானா அர்த்தத்தை விவரிப்போம். பாடத்திலேயே அர்த்தம் நடத்தியாச்சு, சொல்லியாச்சு. பார்த்து எழுதிக்க வேண்டியதான். வாஜிபுல் மஞ்சளி வாஜிப்னா சேர்த்து வீட்டு பாடம். வாஜிப்னா அவசியம், மஞ்சளி வீட்டுடைய அவசியம் மொழிபெயர்க்க முடியாது. அப்போ வீட்டு பாடம் நம்ம யதார்த்தத்தில். நஸ்தஹ்ரிஜு வெளிப்படுத்தும். ஜம்அ பன்மையை, சாலிம ஜம்மு சாலிமை வெளிப்படுத்தும். நஸ்தஹ்ரிஜ் வெளிப்படுத்தும். ஜம்மு சாலிம் வெளிப்படுத்தும். ஜுமலாத்திய பின்னக்கூட ஜும்லாவிலிருந்து. திக்ரி கூறுவதுடன். வகையை நவ்வுல் ஜம்முடைய வகையை கூறுவதுடன். ஆராபிகி அவனுடைய யாராபுடைய வகையை கூறுவதுடன் என்ன பண்ணுவோம்? ஜம்மு முன்னஸ் சாலிமை பாடத்திலிருந்து வெளிப்படுத்துவோம். அப்போ பாடத்தில் எது எது ஜம்மு தக்கர் சாலிம், எது ஜம்மு முன்னஸ் சாலிம் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பாடத்தில் இல்லை, இந்த கீழே வர பாரால. மினல் முஸ்லிமீன முஸ்லீம்களிலிருந்து இருக்கிறார்கள். முஸ்லிமான பெண்களிலிருந்தும் இருக்கிறார்கள். மண் சிலர்கள். எஜிஜவு திடுக்கிடுவார்களே. அலல் ஹவாதிசி இன்சிடென்ட்டின் மீது திடுக்கிடுவார்கள், அவர்கள் இருக்கிறார்கள். கதை நிச்சயமாக அல்லா தாலா ஏவுகின்றான். மூமினான ஆண்களை, ஒரு மூமினான பெண்களை ஏவுகின்றான். பிஸ்ஸபிரி பொறுமையை கொண்டு ஏவுகின்றான். அலல் கலாய் விதியின் மீது பொறுமையை கொண்டு ஏவுகின்றான். அப்போ விதியில் பொறுமையாக இருக்கும்படி ஏவுகின்றான். சாபிருன பொறுமையாளர்கள், அவர்கள்தான் மூமின்கள், ஹக்கன் உண்மையில். அப்போ எதெல்லாம் முன்னஸ் சாலிம் ஜம்மு, எதெல்லாம் தக்கர் சாலிம் ஜம்மு அவனை கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த பாடம் இதோட முடியுது. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.